அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பாத தண்டையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறார். ராஜா, நீர் பெரியவர், நீர் மகிமையானவர், மாசற்றவர், அபிஷேக நாதர், ஆராதனையின் நாயகன். உம்மை நாங்கள் துதிக்கும்படிக்காய் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதிருப்பதாக, உம்முடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரத்தக்கதாக, ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய மகிமைகளை மூடிக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த சிங்காசனத்துக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு பிரீதியா இருப்பதாக. ராஜா, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். हे हमारे स्वर्गीय पिता परमेश्वर, तेरी महिमा से भरे हुए सिंहासन के सामने हम आए हैं खुदा। राजा, हमारे हर एक स्तुति, हर एक भली तेरी उपस्थिति में ग्रहण योग्य होने पाए खुदावन। हम पर अनुग्रह कर, हम पर दया कर, तेरी भलाई और करुणा हमारे पीछे लगातार आ सके खुदावन। हमें अगुवाई कर पवित्र आत्मा, तेरे पवित्र आत्मा के हाथों में हम समर्पित करते हैं। पवित्र आत्मा की प्रभु वो प्रचंड वायु हम पर बहा दे खुदावन। तेरे नाम की महिमा के लिए खुदा हमें पवित्र कर, शुद्ध कर, तेरे काम के लिए योग्य होने पाए। आदर महिमा जलाल तुझे देते हैं, हमारे उद्धारकर्ता यीशु के नाम से खुदावन। आमीन, आमीन, आमीन। எழுப்புதல் காற்று வீசிடுதே, தேசத்தில் எழுப்புதல் பரவிடுதே. எழுப்புதல் காற்று வீசிடுதே, தேசத்தின் எழுப்புதல் பரவிடுதே. அக்கினியின் காற்று, ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. ஓஹோ, அக்கினியின் காற்று, ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே, வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே. அக்கினியின் காற்று, ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. ஓஹோ, அக்கினியின் காற்று, ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கும் காற்று, சேனையா எலும்பிட வீசிடுதே. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கும் காற்று, சேனையா எலும்பிட வீசிடுதே. தீர்க்க தரிசனம் எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. ஓஹோ, தீர்க்க தரிசனம் எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே, வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே. தரிசனம் எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. ஓ, தீர்க்க தரிசனம் எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. ஆதாமை சிருஷ்டித்த ரூவா காற்று புதிய காரியங்கள் உருவாக்குதே. ஆதாமை சிருஷ்டித்த ரூவா காற்று புதிய காரியங்கள் உருவாக்குதே. உருவாக்கும் காற்று, உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே. உருவாக்கும் காற்று, உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே. வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே, வீசட்டும் வீசட்டுமே, காற்று வீசட்டுமே. உருவாக்கும் காற்று, உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே. ஓ, உருவாக்கும் காற்று, உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே.
மேல் வீட்டறையிலே வீசின காற்று அக்கினி நாவாய் இறங்கிடுதே. மேல் வீட்டறையிலே வீசின காற்று அக்கினி நாவாய் இறங்கிடுதே. அக்கினியின் காற்று எழுப்புதல் காற்று சபையில் வீசிடுதே. ஓ அக்கினியின் காற்று எழுப்புதல் காற்று சபையில் வீசிடுதே. வீசட்டும் வீசட்டுமே காற்று வீசட்டுமே. வீசட்டும் வீசட்டுமே காற்று வீசட்டுமே. அக்கினியின் காற்று எழுப்புதல் காற்று சபையில் வீசிடுதே. அக்கினியின் காற்று எழுப்புதல் காற்று சபையில் வீசிடுதே. ஓ அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. ஓ அக்கினியின் காற்று ரூவா காற்று என் மேலே வீசிடுதே. ஓ தீர்க்க தரிசனம் எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. ஓ தீர்க்க தரிசனம் எழுப்புதல் காற்று என் மேலே வீசிடுதே. உருவாக்கும் காற்று உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே. ஓ உருவாக்கும் காற்று உயிர் தரும் காற்று என் மேலே வீசிடுதே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா. ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா இப்படிப்பட்டதான ஒரு பெரிய வைரஸ் தாக்கி கொண்டு ஜனங்கள் கொத்து கொத்தா இழந்து கொண்டு இருக்கிற தங்கள் உயிரை இழந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்போமா. ஆண்டவரே அப்பா உலர்ந்த எலும்புகளை உருவாக்க செய்கிற உம்முடைய காற்று ஆண்டவரே உருவாக்குகிற உம்முடைய காற்று உயிர் தருகிற உம்முடைய காற்று எங்கள் தேசத்திலே வீசும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவர் தமது பண்டக சாலையிலிருந்து தமது காற்றை அந்த ஜீவ சுவாசத்தை வீசும்படிக்காய் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே அனுப்பும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய எழுப்புதலை காற்றை எங்கள் தேசத்துல அனுப்புங்க. உங்க உயிர் தருகிற காற்று எங்கள் தேசத்துல வீசட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினியின் காற்று ஆண்டவரே இந்த ரூவா காற்று உம்முடைய சுவாசத்தின் காற்று வீசட்டும். எங்கள் ஜனங்கள் எழுப்புதலை பெறட்டும். எங்கள் ஜனங்கள் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. உம்மை ஒன்று சேர்ந்து ஆராதிக்கட்டும் ஐயா. மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க டாடி. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. यीशु ने हमें छुड़ाया है पापों के जाल से. यीशु ने हमें बचाया है शैतान की जाल से. यीशु ने हमें छुड़ाया है पापों के जाल से. यीशु ने हमें बचाया है शैतान की जाल से. तो गाओ हालेलुया तो गाओ हालेलुया
हालेलुया। तेरी स्तुति प्रभु, तेरा स्तुति राजा निरंतर हम करते रहे, तेरी गीत गाते रहे राजा। जब तक हमारा जिंदगी है, जब तक हमारा जीवन है, तब तक हम तेरी स्तुति गाते रहे राजा। हालेलुया। पवित्र आत्मा हमें भर दीजिए। पवित्र आत्मा राजा, जो ऊपर मंजिल पे तूने प्रभु जी उतर आया, पवित्र आत्मा हमारे हर एक के जीवन में तो उतरा, हमारे हर एक परिस्थिति में तो उतरा। पवित्र आत्मा हम सबको तू छू ले, हमें बदल दे, तेरे सम्मान बदल दे, फिर से वो आग हमारे बीच में बरसा दे खुदावन। हालेलुया, 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 हालेलुया। प्रभु तेरी बरकत हम पर होने दे राजा। हालेलुया। धन्यवाद करते हैं खुदा, धन्यवाद करते हैं राजा। ஆண்டவரே, அந்த மகிமையின் மேகத்தால் எங்களை மூடி கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு கையளவு மேகத்தை எங்களுக்கு காமிங்க அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர், எங்களை விட்டு விலகாமல் எங்களுக்கு முன் செல்லுகிறபடி மகிமையின் மேகத்துக்காய், எங்களை மூடி கொள்ளுகிறபடி தயவு கிருபைகளுக்காய் ஆண்டவரே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்து இருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்து இருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் சனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. पवित्र आत्मा प्रभु, जैसे तूने इस्राएल लोगों के आगे आगे और
पीछे राजा एक मेघ का खंबा, प्रभु एक बादल का थंबा होकर अपने उन्हें सुरक्षित ले चला खुदावन। राजा आज भी हमारे भारत में खुदावन ऐसे ही खुदावन आप हमें अगुवाई करने के लिए विनती करते हैं। हमारे देश को तो अगुवाई कर राजा, हमारे देश को तो अगुवाई कर। जहाँ पवित्र आत्मा है वहाँ स्वतंत्रता है, जहाँ परमेश्वर की आत्मा है वहाँ प्रभु स्वतंत्रता है खुदावन। प्रभु ऐसे पवित्र आत्मा हमारे देश में कार्य कर। हालेलुया हालेलुया हालेलुया। पवित्र आत्मा के हाथों में हम समर्पित करते हैं। पवित्र आत्मा हमें छोड़ ना दे। पवित्र आत्मा प्रभु हमें अगुवाई कर, हमें चला दीजिएगा प्रभु। हमें प्रभु जिस रास्ते पे हमें जाना है वहां पर अगुवाई कर पवित्र आत्मा। हालेलुया हालेलुया हालेलुया। जब पवित्र आत्मा उतर आएंगे खुदावन हमारी परिस्थिति बदल जाएगी। जहाँ मृत्यु है वहाँ जीवन मिलेगी। जहाँ लोग प्रभु सांस नहीं ले पाते हैं वहां पर वो लोग सांस ले सकते हैं खुदावन, क्योंकि तू पवित्र आत्मा हालेलुया हम पर ऐसा बरसा दे राजा। जीवन देने वाले पवित्र आत्मा, हमें चंगा करने वाले पवित्र आत्मा, जीवन देने वाले पवित्र आत्मा हमारे बीच में आप उंडेल दीजिए। हालेलुया। आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता, आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता। Pentecoste din sama, आत्मा मंडराता, Pentecoste din sama, आत्मा मंडराता। अंधे देखते हैं, अंधे देखते हैं, अंधे देखते हैं, अंधे देखते हैं। यीशु मसीह के नाम से अंधे देखते हैं। यीशु मसीह के नाम से अंधे देखते हैं। आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता, आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता। Pentecoste din sama, आत्मा मंडराता, Pentecoste din sama, आत्मा मंडराता। मेरे सुनते हैं, मेरे सुनते हैं, मेरे सुनते हैं, मेरे सुनते हैं। यीशु मसीह के नाम से मेरे सुनते हैं। यीशु मसीह के नाम से मेरे सुनते हैं। आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता, पवित्र आत्मा है। आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता। Pentecoste din sama, आत्मा मंडराता, Pentecoste din sama, आत्मा मंडराता। लंगड़े चलते हैं, लंगड़े चलते हैं, लंगड़े चलते हैं, लंगड़े चलते हैं। यीशु मसीह के नाम से लंगड़े चलते हैं। यीशु मसीह के नाम से लंगड़े चलते हैं। आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता, आत्मा मंडराता, पवित्र आत्मा मंडराता। Pentecoste din sama, आत्मा मंडराता,
din sama. Atma mandarata. Oh, Pentecoste din sama. Atma mandarata. Oh, Pentecoste din sama. Atma mandarata. Oh, Pentecoste din sama. Atma mandarata. ಶಿಕಡದರ ಮರುಷ್ಯಬಲ Hallelujah. ರಿಯಂದಲ ವರಿಷಿಬಲ ವದುರಿ ಕಡದರ Hallelujah. रिबला कशदर बरबरी कड़रबा पवित्र आत्मा हमारे बीच में उंडला परिशुद्ध आवियानवरे எங்கள் மத்தியிலே அசைவாடும் எங்கள் மத்தியிலே அசைவாடும் எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே ஹalleluya 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 வல்லமையோடு கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையோடு கூட ரிபலா கரதுர பரிஷந்தல பதுரி கடரா பஷக்கரேவே ரிபலு கரதர பரிஷந்தர பரபரி கடரபா ஹalleluya 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 we bless you Lord. We exalt you, Holy Spirit. Where there is the Spirit, there is a freedom. Oh yes. When I look into your holiness, When I gaze into your loveliness, when all things that surround me become shadows in the light of you. When I found the joy of reaching your heart, when my will becomes enthroned in your love, when all things that surround me become shadows in the light of you. I worship you. I worship you. The reason I live is to worship you. I worship you. I worship you. I worship you. I worship you. The reason I live is to worship you. The reason I live is to worship you. The reason I live is to worship you. है महान तेरे कार्य है महान, तेरे जैसा कोई नहीं, तेरे जैसा कोई नहीं। तू है महान, तेरे कार्य है महान, तेरे जैसा कोई नहीं, तेरे जैसा कोई नहीं, तेरे जैसा कोई नहीं, तेरे जैसा कोई नहीं। तेरे समान तेरे जैसा और कोई नहीं है राजा। आकाश के नीचे पृथ्वी के ऊपर और दूसरा कोई नाम हमारे नहीं दिया गया ताकि हम उद्धार पा सके। வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வேறு ஒரு நாமமும் எங்களுக்கு அருளப்படவில்லையே ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்படையும்படிக்காக இயேசுவின் நாமத்தை தவிர வேறு ஒரு நாமமும் இல்லை ஆண்டவரே। உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம்। எங்கள் கல்வாரி நாதா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்। எங்களுக்காய் ஜீவனை தந்து எங்களை ரட்சித்து எங்களை மீட்டெடுத்தவரை நாங்கள் உயர்த்துகிறோம்। எல்லா பயத்துக்கும் ஆண்டவரே விலக்கி, எல்லா நரகத்தின் காரியங்களுக்கும் விலக்கி ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்து எங்களை ரட்சித்து உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை பங்குள்ளவர்களாக மாற்றினீரே, உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம்।
खुदावन हमें सारे पापों से, सारे श्रापों से प्रभु छुड़ाकर, अंधकार के राज्य से हमें छुड़ाकर खुदावन अपने प्रिय पुत्र यीशु मसीह के राज्य के खुदावन होने के लिए हम सबको बना दिया। हम तेरा लाखों लाख धन्यवाद करते हैं राजा, लाखों लाख धन्यवाद करते हैं। तेरे नाम की महिमा हो, आदर महिमा जलाल तुझे देता, हमारे उद्धार करता, हमारे सृजनहार, हमें जान देने वाले यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं। दया से सुन और ग्रहण कर प्यारे परमेश्वर। आमीन, आमीन, आमीन। ஆண்டவர் இரட்சகமாகிய இயேசு நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையின் நாளிலே உங்களை வரவேற்கிறோம்। हमारे उद्धारकर्ता प्रभु यीशु के नाम से आप सबों को इस पेंतकोस्त के दिन में स्वागत करते हैं। பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள்। அங்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார்। पेंतकोस्त के दिन जब आया था वे सारे इकट्ठे थे एक ही जगह में, लेकिन वहां पर पवित्र आत्मा ने उतर आया। अनेक கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தான अनेक புரிதல் இல்லாம இருக்கிறது। कई मसीह लोगों के जीवन में पवित्र आत्मा के प्रति कोई ज्यादा जानकारी नहीं है, ஆனால் लेकिन பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தால் पवित्र आत्मा कितना हमारे लिए जरूरत है करके देखा जाए तो ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு வருகிறார்। एक दिन प्रेरित पौलुस ने एफिसस की कलीसिया में आए, அங்க இருக்கிற சபைக்கு போகிறார்। उन कलीसिया की ओर गए। விசுவாசிகளை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி என்னவென்றால், अपने विश्वासियों को देखकर उन्होंने किया है जो पहला सवाल वो क्या है, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? क्या जब तू विश्वास करते समय पवित्र आत्मा को पाया है क्या? அப்போஸ்தலர் 19:2 நம்ம வாசிக்கிறோம்। प्रेरितों के 19वीं अध्याय दूसरा आयत में हम देख सकते हैं। அவர் கேட்கிற கேள்வி பாருங்களேன்। उनकी जो सवाल को दरअसल ध्यान दीजिए। நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது जब तू विश्वास करते समय கார் வாங்குனீங்களா? या आपने गाड़ी खरीदा, கல்யாணம் ஆயிடுச்சா? या शादी हुआ, வீடு வாங்குனீங்களா? या घर खरीदा, வெளிநாட்டுக்கு போனீங்களா? या आप फॉरेन गए, பணக்காரர் ஆனீங்களா? या धनी बन गया? அதெல்லாம் கேட்கல। ऐसा नहीं किया। நீங்க விசுவாசிகள் ஆனபோது जब तुम विश्वास करते समय பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? पवित्र आत्मा को पाया है क्या? அங்க இருக்கிற अनेகருக்கு இது என்னன்னே தெரியல। कई लोगों के वहां पर लोगों के ये इसके बारे में कुछ जानकारी नहीं है। அதே கேள்வி இந்த நாளிலே கேட்கிறேன்। उसी सवाल को आज आपसे भी हम कहना चाहते हैं। எல்லா விசுவாசிகளே आप सारे विश्वासी, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறீங்களா? क्या आपने पवित्र आत्मा को पाया है? உங்க வாழ்க்கையில அதை அனுபவிக்கிறீங்களா? आपके जीवन में ऐसा अनुभव है क्या? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? आपके अंदर पवित्र आत्मा है क्या? அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்। यही बहुत बड़ा एक आशीर्वाद है। பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு வருகிறார்। पत्रस कुरनेलियुस के घर के और आया। கொர்நேலியு நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கூடி இருக்காங்க வீட்ல। उनके घर के भीतर सारे कुरनेलियुस और उसकी सारे घराने इकट्ठे थे। பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு। पत्रस अपना प्रचार करते रहा। அந்த வசனத்தை கேட்டவங்க மேல எல்லார் மேலயும் பரிசுத்த ஆவியானவர் जो இறங்கினார்। कोई उस वचन को सुन रहे थे उन सब के ऊपर पवित्र आत्मा उतर आया है। அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கும்போது प्रेरितों की 10वीं अध्याय 44वीं आयत में हम पढ़ते हैं, அவங்க வசனத்தை ஆர்வமாய் கேட்கிறார்கள்। वे बहुत इच्छा के संग वो वचन को सुन रहे थे। அப்ப வசனத்தை கேட்கும்போதே जब वचन को सुनते सुनते ही ஆவியானவர்களை நிரப்புகிறார்। पवित्र आत्मा उन्हें भर दिया है। அந்நிய பாஷை பேசுறார்கள்। अन्य भाषा में उन्होंने बोलने लगा, தேவனை துதிக்கிறார்கள்। परमेश्वर को स्तुति करने लगा। அவங்க பேப்டிசம் கூட எடுக்கலங்க। उन्होंने अभी तक बपतिस्मा भी नहीं लिया है। அப்ப என்ன வேண்டும்? तो इसका मतलब क्या चाहिए? வசனத்தை கேட்கிறதுல ஆர்வம் வேண்டும்। हमें वचन को सुनने में हमें एक इच्छा चाहिए, एक चाह चाहिए। अनेक பேர் சொல்லுவாங்க, कई लोग कहते हैं வசனத்தை கேட்கும்போது எனக்கு தூக்கம் வருது, கொட்டாய் வருது, பசிக்குதுன்னு சொல்றாங்க। वचन को सुनते ही तो मुझे नींद आती है और मुझे भूख लगती है। ஆனா உண்மையாய் கேட்கும்போது लेकिन अगर सचमुच में तन मन से सुनेंगे तो वचन को ஆவியானவர் நம்மை நிரப்புவார்। पवित्र आत्मा में भरेंगे। ஆமென், आमीन, ஹalleluya। हालेलुया। இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் இறங்கிட்டார்। जब पवित्र आत्मा मसीह यीशु के जीवन में जब यीशु मसीह बपतिस्मा पा ही रहे थे उसी वक्त ही पवित्र आत्मा उतर आ गया। பேப்டிசம் எடுத்த உடனே जैसे बपतिस्मा पाए ही तुरंत பிரியாணி சாப்பிட போல அவரு उन्होंने तुरंत जाकर बिरयानी खाने नहीं लगा। ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்। पवित्र आत्मा ने यीशु मसीह को वनांतर में लेकर गए। ஆமென், आमीन। ஆவியானவர் வழிநடத்துதல் இருக்குது பாத்தீங்களா? पवित्र आत्मा की अगुवाई यहाँ पर हम देख सकते हैं, அற்புதமா இருக்கும்। वो बहुत ही अद्भुत है। ஆமென், आमीन। அப்ப பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது अगर पवित्र आत्मा हमारे जीवन में है तो என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? क्या क्या आशीष हमें मिलती है? அவரை பற்றியான முழுமையான ஒரு புரிதல் என்ன? उनके प्रति हमारी पूरी तरह जानकारी क्या है? அந்த பரிசுத்த ஆவி நமக்கு ஏன் வேண்டும்?
क्यों हमें पवित्र आत्मा की जरूरत है। நம்ம வாசிக்கலாம். हम पढ़ेंगे முதலாவதாக சங்கீதம் 51வது சங்கீதம். पहला कार्य 51 भजन की ओर हम पलटे। சங்கீதம் 51வது சங்கீதத்துல भजन 51 में 11வது வசனத்தை 11वीं வாசிக்கும்போது वचन में அங்கு தாவீது ஜெபம் பண்ணுகிறார். यहाँ पर दाऊद प्रार्थना किया है। என்ன ஜெபம் பண்றாரு? कैसे प्रार्थना करी? ஒரு பாவம் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாரு. उन्होंने एक पाप किया, उसके बाद उन्होंने परमेश्वर की उपस्थिति में आकर रोते हुए उन्होंने परमेश्वर से ये विनती करी, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் ஆண்டவரே. अपने पवित्र आत्मा को मुझसे अलग ना कर करके वो प्रार्थना करते हुए पाते हैं। இப்பதான் அவருக்கு புரியுது, अभी दाऊद को पता चला கண்ணுல பார்த்தது ஆசைப்பட்டது எல்லாமே வேஸ்ட்ப்பா. अपने आंखों से देखा, जो इच्छा किया वे सारी बातें व्यर्थ है। ஆண்டவரே இந்த அரண்மனை போனாலும் பரவாயில்ல, अगर ये राजमहल मुझसे चले जाए कोई चिंता नहीं मुझे, இந்த பதவியோ சிங்காசனமோ எது போனாலும் பரவாயில்ல, ये राजपद मुझसे जाए या ये सिंहासन भी चली जाए, कुछ भी मुझसे चली जाए, कोई चिंता नहीं है। ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழவே முடியாது. लेकिन अपने पवित्र आत्मा बिना मैं एक क्षण पर भी अपना जीवन नहीं जी सकता है। அதனால தான் ஜெபிக்கிறாரு. इसलिए उन्होंने प्रार्थना करी, ஆண்டவரே ஆவியானவர் மாத்திரம் என்னிடத்துல நீங்க போவாதீங்க சுவாமி. हे पिता परमेश्वर, अपनी पवित्र आत्मा को मुझसे अलग ना कर। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। உங்க ஜெபம் இப்படி இருக்குதா? हमारी प्रार्थना इस तरह है क्या? எனக்கு அது தாருங்க இது தாருங்க அது தாருங்க என்று சொல்றது காட்டிலும் हमें मुझे हे खुदा मुझे ये चाहिए वो चाहिए ये दे वो दे करके मांगने से बेहतर ஒரு நாள் ஆவியானவருடைய சமூகத்தை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது என்கிற ஒரு கருத்தும் விண்ணப்பம் எனக்கு தேவைப்படுகிறது. आमीन। कभी भी प्रभु परमेश्वर अपनी पवित्र आत्मा को मुझसे अलग ना कर करके यह बातें हमारे जीवन में ज्यादा होना चाहिए। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல मत्ती रचित सुसमाचार पहला अध्याय में 18வது வசனத்தை வாசிக்கும்போது 18वीं वचन को जब पढ़े, அங்கு மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாளாம். मरियम जो यूसुफ की मंगनी हुई थी, ये दोनों इकट्ठे होने से पहले मरियम ने पवित्र आत्मा के दौरान उन्होंने गर्भवती हुई करके हम पढ़ते हैं। இதெல்லாம் யோசேப்பு அப்படியே யோசித்து கொண்டிருக்கிறாரு. इन सारी बातों को यूसुफ ने सोच ही रहा था। तो அப்பொழுது தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு 20வது வசனத்துல तब 20वीं आयत में स्वर्गदूत ने उनके प्रभु का स्वर्गदूत स्वप्न में दिखाई दी यूसुफ को, தாவீதின் குமாரனே யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. हे यूसुफ, दाऊद की संतान अपनी पत्नी मरियम को अपने यहाँ ले आने से मत डर, क्योंकि जो उसके गर्भ में है वह पवित्र आत्मा की और से है। ஆமென் आमीन। யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு அவர்கள் கூடி வரும் முன்னே இங்க கர்ப்பம் ஆகிறது. ये दोनों इकट्ठे होने से पहले ही मरियम के गर्भ में पवित्र आत्मा की ओर से उन्होंने गर्भवती हुई है। இதெல்லாம் நம்மளால யோசிக்க முடியாத காரியம், ये बातों को हम कभी समझ नहीं पाएंगे। இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ये बिल्कुल एक अद्भुत का कार्य है। இதை செய்வது பரிசுத்த ஆவியானவர் इन மாத்திரம். बातों को करने वाला केवल पवित्र आत्मा है ही है। சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. वहाँ पर साराई का गर्भ मर चुका था। ஆபிரகாமுக்கு 100 வயது ஆனாலும் अब्राहम का 100 साल हो गया। அங்கு கர்ப்பமே செத்து போனாலும் கர்த்தர் ஈசாக்கை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். अगर गर्भ ही मर चुका तो भी पवित्र आत्मा ने इसहाक को देने के लिए सामर्थ्य है। அன்னாருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் वहाँ पर हन्ना की गर्भ बंद कर चुका था। அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பத்தையும் கர்த்தர் திறந்து சாமுவேலை கொடுக்க போதுமானவர். जो बंद है उसी गर्भ को भी खोल कर परमेश्वर सामुएल के देने के लिए वो सामर्थ्य है। இங்கு யோசேப்பை அறியாமல் இருக்கிறதுக்கு முன்பாகவே यहाँ पर यूसुफ को जाने से पहले ही मरियम के जीवन में மரியாளுக்கு கர்ப்பம் உண்டாகுது. मरियम वो गर्भवती हुई। ஆமென். आमीन। பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுங்களா? पवित्र आत्मा का मतलब क्या है? அவர் கர்ப்பம் செத்து போனாலும் பரவாயில்ல, கர்ப்பம் அடைக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, திருமணமே ஆனாலும் பரவாயில்ல, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. अगर आपका गर्भ मर भी चुका है या बंद कर चुका है या शादी भी नहीं हुआ है, लेकिन परमेश्वर के लिए कोई भी, पवित्र आत्मा के लिए कोई भी काम असंभव नहीं है। பரிசுத்த ஆவியுடைய கிரியைகள், पवित्र आत्मा की कार्य जो है அது மேலானது. वो बिल्कुल एक स्वर्गीय है। நம்மளால புரிந்து கொள்ள முடியாதது, हम नहीं समझ सकते हैं, நம்மளால அதை கிரகிக்கவே முடியாது. उस बातों को हम एक्सेप्ट नहीं कर पाएंगे। எல்லா மெடிசன், எல்லா சயின்ஸ், இந்த உலகத்தை காட்டிலும், எல்லா ஞானத்தை காட்டிலும் ஆவியானுடைய கிரியைகள் மிகவும் மேலானதா இருக்கிறது. इस दुनिया की बेहतरीन विज्ञान से और बुद्धि से, समझ से, दवाइयों से बढ़कर है पवित्र आत्मा की
कार्य। ஒருவேளை நீங்க கேட்கலாம் மரியாதை போல இது எப்படி ஆகுமோ? अगर आप पूछ सकते हैं मरियम के तरह ये बातें कैसा हो सकता है, விசுவாசிங்க, लेकिन विश्वास करें பரிசுத்த ஆவியினால் எல்லாம் கூடும். पवित्र आत्मा के द्वारा सब कुछ पूरा होता है। மூன்றாவதாக तीसरा कार्य the book of Actsல प्रेरितों के काम में அங்க 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும்போது पहला अध्याय 8वीं आयत में हम देख सकते हैं அங்க இயேசு கிறிஸ்து சீசர்ட்ட சொல்லுகிறாரு, प्रभु यीशु मसीह अपने चेलों से कहा பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது जब पवित्र आत्मा तुम पर आएगा तो நீங்கள் பலன் तुम அடைவீர்கள். सामर्थ पाओगे। ஆமென். आमीन। ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்றால் पवित्र आत्मा मुझ में है तो எனக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. मेरे अंदर एक सामर्थ है। ஒருவேளை என்னுடைய மாம்சம் என்னுடைய சரீரம் என் பார்வைக்கு தோற்றத்திற்கு அற்பமாய் காணப்படலாம். शायद देखने में मेरा शरीर में कमजोरी हो सकता है, என்னுடைய ஆத்துமா பலன் உள்ளதா இருக்கிறது. लेकिन मेरी आत्मा सामर्थ से भरा है। எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலவானா मेरे இருக்கிறார். अंदर पवित्र आत्मा वो सामर्थ देने वाला आत्मा है। ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் इसीलिए वचन कहते हैं जो इस दुनिया में है उनसे बढ़कर எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மிகப்பெரியவரா இருக்கிறார். जो मुझ में वास करते हैं वो पवित्र आत्मा बढ़कर है। சாதாரண பேதுருவை साधारण पतरस को, மீன் பிடிக்கிற சீஷர்களை, जो मछुए थे उनके चेले, படிப்பறிவு இல்லாதவர்களை जो अनपढ़ थे, எல்லாருக்கும் முன்பாக நிற்க வைத்தது அது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த सब பலன். लोगों के सामने खड़ा किया है वो पवित्र आत्मा की सामर्थ। வாயை திறந்து பேச வச்சது கர்த்தருடைய वो பலன். खोलकर बोलने की ताकत दिया पवित्र आत्मा। பயந்து ஓடி ஒளிந்தார்கள், उन्होंने जरूर डर के मारे भागते थे, ஜெபிக்க சொன்னா தூங்குனார்கள், जो प्रार्थना करने समय पर सो रहे थे, இயேசுவை மறுதலித்தார்கள். यीशु मसीह को इनकार भी किए थे। இப்ப இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கிறார். लेकिन अब वही लोग उठकर यीशु ही मसीह करके वो प्रभु है करके वो प्रचार करने लगे। இதுதான் உன்னதத்தின் பலனா இருக்கிறது. यही स्वर्गीय सामर्थ है। ஆமென். आमीन। உங்க ஊழியத்துல கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பலனை தருவாராக. आपकी सेवकाई में परमेश्वर इस तरह एक बल को दे सके। நாலாவதாக चौथी कार्य அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, उसी वचन में लिखा है நீங்கள் எருசலேமிலும் तुम यरूशलेम, யூதாவிலும் यहूदा, சமரியாவிலும் सामरिया எனக்கு உலகத்தின் கடைசி பரியந்தம் और पृथ्वी की छोर तक எனக்கு சாட்சிகளா मेरे இருப்பீர்கள். गवाह होंगे। ஆமென். आमीन। சாட்சி என்றால் என்ன? गवाह मतलब क्या है? கர்த்தருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் பறைசாற்றுவது. परमेश्वर की नाम को हर जगह में फैलाना है। இவங்க எல்லாம் ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டிருந்தவர்கள். जरूर ये सारे एक कमरे के अंदर बंधे हुए थे, கதவும் ஜன்னல் சாத்தப்பட்டிருக்கிறவர்கள். दरवाजा और खिड़की सारे बंद था। ஆனா இவர்கள் இப்பொழுது எங்க போறாங்க? लेकिन अब ये व्यक्ति कहाँ जा रहे हैं? எருசலேம் முழுவதும் கர்த்தருடைய உபதேசத்தால் நிரப்பினார்கள். यरूशलेम को परमेश्वर की उपदेश से भर दिया है। சமரியாவுக்கு போனாங்க, सामरी की ओर गए, யூதாவுக்கு போனாங்க, यहूदा की ओर गए, உலகத்தின் கடைசி பரியந்தம் போனாங்க, दुनिया की छोर तक वो पहुंच गए। இந்தியாவுக்கு வந்தாங்க. हमारे भारत में भी उन्होंने आए। இயேசுவே ஆண்டவர் यीशु ही प्रभु है, சாட்சி கொடுத்தார்கள். उन्होंने गवाह दिया। இது பைபிள் காலேஜ்ல படிக்கல, उन्होंने बाइबल कॉलेज जाकर नहीं पढ़ाई किया, எந்த யூனிவர்சிட்டியிலும் படிச்சு कोई முடிக்கல. यूनिवर्सिटी में पढ़ाई नहीं करी। ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருக்கிறார். पवित्र आत्मा उनके अंदर वास करते हैं। சாட்சி நிறைந்த வாழ்க்கை एक வாழ்ந்தார்கள். गवाह से भरे हुए जीवन जिया है, தேவனுக்காகவே வாழ்ந்தார்கள். परमेश्वर के लिए अपना जीवन जिया है। ஆமென். आमीन। ஆமென். आमीन। ஐந்தாவது வாசிக்கும்போது पांचवी बातें क्या है? கிரேக்கர்கள் அதிகமாகும்போது जब यूनानी लोग बढ़ चुके थे कलीसिया में, ஆக்ஸ்ல 6ஆம் அதிகாரத்துல प्रेरितों की 6वीं अध्याय में, அங்க கிரேக்கர்கள் அதிகமாயிட்டார்கள். जब वहां पर यूनानी लोग की झुंड बढ़ गई थी, அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது. तब वहां पर कुछ परेशानियां उत्पन्न हुई, तब उनको पता नहीं क्या करें। அப்ப இந்த விதவைகளை சமாளிக்கிறதுக்கு, तब उनके बीच में की जो विधवा थे उन लोगों की देखभाल करने के लिए, இவங்களை பராமரிக்கிறதுக்கு, इनकी देखभाल करने के लिए, அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு தரணும், जैसे उनकी जो जरूरत है खाना, அவங்களுக்கு முடியாது நடக்க முடியாதுன்னு நம்ம நடக்க வைக்கணும், या उनके लिए जहाँ चल नहीं पाते उनको मदद चाहिए, எல்லா விதமான உதவி செய்யணும். हर एक मदद करना चाहिए। இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் தேவைப்படுகிறாங்க? इन लोगों के लिए कैसा व्यक्ति की जरूरत है? நல்ல வாலிப பிள்ளைங்க வேண்டும், जैसे कुछ जवान की जरूरत है, கொஞ்சம் நாலேஜ் வேணும், या कुछ ज्ञानवान की जरूरत है, கொஞ்சம் மெடிசனை பத்தி தெரிஞ்சிருக்கணும், या कुछ दवा के बारे में जानकारी होना चाहिए उन लोगों को। எந்த நேரமும் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு அன்பு நிறைந்த ஒரு உள்ளம் நிறைந்த ஆட்கள் வேண்டும். कैसे भी समय पर उनकी मदद करने के लिए प्यार से भरे हुए दिल की जरूरत है, இது மாதிரி ஆட்கள் தானே வேணும். ऐसे लोगों की जरूरत है। ஆனா இங்க அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த பிரையாரிட்டியை நீங்க பார்க்கும்போது, अगर यहाँ पर प्रेरित ने जिनको चुना था उनकी प्रायोरिटी क्या दे रहे थे? ஆக்ஸ்ல 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, प्रेरितों की 6वीं अध्याय 3रा आयत में हम देख सकते हैं, இந்த விதவைகளை கவனிக்கிறதுக்கு इन विधवाओं को देखभाल करने के लिए எப்படிப்பட்டவர்கள் வேண்டும்? कैसे लोगों की जरूरत है? பரிசுத்த ஆவியால் நிறைந்தவர்கள் வேண்டும். पवित्र आत्मा से भरे हुए लोगों की जरूरत है। 7 பேரை செலக்ட் பண்றாங்க. वहां पर ऐसे 7 लोगों को चुनाव किया, 7 பேருமே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க.
பெற்றுக்கணும் साथ ही साथ लोग भी पवित्र आत्मा से भरे रहते थे। வேற எந்த அனுபவம் இருக்குதோ இல்லையோ டிகிரி இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் தேவையே கிடையாதுப்பா अगर और कोई अनुभव वाक्य है या नहीं है या डिग्री है या नहीं है, ஒரு முதியவர்களை சமாளிக்கிறதுக்கு एक बुजुर्ग लोगों को संभालने के लिए, ஒரு எல்டர்லி ஹோம்ல ஒரு இன்சார்ஜா இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை வேண்டும்னா एक बूढ़े लोगों की होम में उनको संभालने के लिए पवित्र आत्मा की सहायता की जरूरी है। तो இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு ஆவியானவர் இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுகிறார் आज हमारे जीवन में पवित्र आत्मा के लिए कितनी जरूरी है। என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் கொள்ளானாலும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க यदि आप कुछ भी पाइए या ना पाइए, पवित्र आत्मा को पाइए। ஆமென் आमीन, ஹalleluya हालेलुया। ஆவியானவர் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு பிசினஸையும் எந்த ஒரு படிப்பையும் வெற்றிகரமாக செய்யவே முடியாது। बिना पवित्र आत्मा की सहायता हम कोई भी कार्य को, कोई भी पढ़ाई को, कोई भी प्रोजेक्ट को हम नहीं कर सकते हैं। இன்னைக்கு உலகத்தார் மட்டும் என்ன உனக்கு அனுபவம் இருக்கான்னு கேக்குறாங்க। आज दुनिया वाले हमसे पूछते हैं क्या तेरे पास अनुभव है इस कार्य करने के लिए। ஆனா ஆண்டவர் கேக்குறாரு பரிசுத்த ஆவியானவர் கூட சேர்ந்து வாழ்ந்த ஐக்கியம் கொண்ட அந்த அனுபவம் இருக்குதா? लेकिन परमेश्वर हमसे पूछते हैं क्या पवित्र आत्मा के साथ चलने वाला अनुभव है तेरे लिए। ஆமென் आमीन, பெற்றுக்கொள்ளுங்கள்। पवित्र आत्मा को हम पाएं। ஆறாவதாக छठवीं कार्य ரோமர் 14:17 வாசிக்கும்போது रोमियों की 14 का 17वीं आयत में हम देख सकते हैं। அங்க என்ன வாசிக்கிறோம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது। परमेश्वर का राज्य खाना पीना नहीं परंतु धर्म और मेल मिलाप और वह आनंद है जो पवित्र आत्मा से होता है। சந்தோஷம் எப்படிங்க கிடைக்குது? हर्ष कहाँ से मिलता है? எந்த மார்க்கெட்ல கிடைக்குது? कौन सी मार्केट में मिलता है? எவ்வளவு காசு இருந்தாலும் கிடைக்காது। कितना पैसा देंगे तब भी नहीं मिलेगा। ஆனா பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம், लेकिन पवित्र आत्मा की ओर से जो मिलने वाली हर्ष और आनंद, ஹalleluya, हालेलुया, பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம்। पवित्र आत्मा के ओर से मिलने वाले खुशियां। தாவீது ஜெபம் பண்ணாருல பரிசுத்த ஆவியை மாத்திரம் என்னிடத்தில் எடுத்து போடாதீங்க। दाऊद ने प्रार्थना करता है केवल अपनी पवित्र आत्मा को मुझसे अलग ना कर, அதுதான் என்னை இரட்சிப்பின் சந்தோஷத்துல நடத்தக்கூடியதா वही இருக்கிறது। मुझे उद्धार की हर्ष में चलाने वाली है। ஆமென்। आमीन। சமரியா பட்டணம் முழுவதும் சந்தோஷத்துல இருந்தார்களாம்। वहां पर सामरी की सारे नगर वाले खुशियां में अनंत से भरे हुए थे। அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் சந்தோஷத்துல வாழ்ந்தார்கள்। प्रेरित परमेश्वर के चेले परमेश्वर की अनंत में पवित्र आत्मा की हर्ष में भरे रहते थे। ஆனால் அவ்வளவு உபத்திரமான நேரத்திலையும் इतने उपद्रव के बीच में भी சந்தோஷமாய் வாழ முடியுமா? वो आनंद से रह सकते हैं क्या? ஆவியானவர் கொடுக்கிறார்। पवित्र आत्मा देते हैं। பவுல் ஜெயில்ல உட்கார்ந்துட்டு எழுதுகிறார் சந்தோஷமாய் இருங்கள்। प्रेरित पौलुस जेल खाने में बैठकर वो लिखता है प्रभु में आनंदित रहो। மீண்டும் சந்தோஷமாய் இருங்கள்। दोबारा मैं कहता हूँ प्रभु में आनंदित रहो। வெளியில இருக்கிறவங்க அவருக்கு சொல்லணும், वैसे कि जो बंदर के बाहर रहने वाले लोग पौलुस को कहना चाहिए था, ஆனா உள்ள இருந்துகிட்டு கட்ல இருந்துகிட்டு விடுதலை எப்ப கிடைக்குன்னு தெரியல, அவர் வெளியில உள்ளவங்களுக்கு சொல்லுகிறாரு சந்தோஷமாய் இருங்கள்। लेकिन प्रेरित पौलुस जेल खाने में बैठकर बंधन में बैठकर से उन्होंने लिखते हैं कि बाहर रहने वाले लोगों को लिखते हैं आप प्रभु में सदा आनंदित रहो। ஆமென்। आमीन। சந்தோஷமாய் இருங்கள்। आप प्रभु में आनंदित रहें। ஆவியானவர் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நமக்கு पवित्र தருவாராக। आत्मा इस तरह आनंद से आप सबको भरे। அடுத்ததாக வாசிக்கும்போது आगे हम पढ़ सकते हैं 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல पहला कोरिन्थियों 6वें अध्याय में 19வது வசனத்தை வாசிக்கும்போது 19वीं आयत में நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் தெரியுங்களா? हम कैसे हैं? நாமே தேவனுடைய ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறோம்। हम पवित्र आत्मा का मंदिर है। ஆமென்। आमीन। உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறது। तुम्हारा देख पवित्र आत्मा की मंदिर है और जो तुम में बसा हुआ है और परमेश्वर की ओर से वो, क्या तुम नहीं जानते कि तुम्हारी देख पवित्र आत्मा का मंदिर है जो तुम्हें बसा हुआ है और तुम्हें परमेश्वर की ओर से मिला है और तुम अपने नहीं हो। ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறாரா? पवित्र आत्मा मुझ में वास करते हैं। ஆமென்। आमीन। ஹalleluya। हालेलुया। தமிழ்ல அப்படித்தானே போட்டிருக்கு, உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்। तुम्हारे अंदर वास करते हैं। அப்ப என்ன குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறது போல इसका मतलब है हमारे परिवार में एक व्यक्ति के समान। அவர் நினைச்சா அவருக்கு வேண்டிய வீடு இந்த உலகத்துல எங்கெங்கயோ எடுத்துக்கலாம்। अगर वो चाहे तो वो कहीं पर भी इस दुनिया में रह सकते हैं। சுத்தமான ஒரு இடத்துல அவர் செலக்ட் பண்ணல। बिल्कुल एक जो बिल्कुल सफाई है उसी जगह को उन्होंने नहीं चुना, இந்த இடத்தை தான் செலக்ட் பண்ணிருக்காரு। लेकिन यहाँ पर उन्होंने चुन लिया था। இந்த சரீரத்தை என்ன நம்பி அவர் இங்க வந்து வாசம் பண்ணுகிறார் பாத்தீங்களா? इसी देह को मुझ पर विश्वास कर वो यहाँ पर आकर वास करते हैं। இத அவருடைய ஆலயமாய் மாத்திருக்கார் इस பாத்தீங்களா? देह को अपना मंदिर उन्होंने बना लिया है। வெளிப்புறம் நாங்க பலவீனப்பட்டவங்களா தான் இருக்கிறோம், बाहर जरूर हम कमजोरी है, பட் எங்களுக்குள்ள இருக்கிறவர் ஆவியானவர்
लेकिन हमारे अंदर वास करते हैं पवित्र आत्मा, वो सामर्थ्य से हमें भरने वाला है। தான் மிகப்பெரிய பொக்கிஷத்தை यही பெற்றிருக்கிறோம். बहुत बड़ा एक राज की बात है। ஆமென் आमीन ஆமென். आमीन। அடுத்ததாக आगे எபேசியர் 1 அதிகாரத்துல एफिसियों की पत्री पहला अध्याय में 13 वசனத்தை வாசிக்கும்போது 13वीं वचन को हम पढ़ेंगे। எபேசியர் 1:13ல एफिसियों की पत्री पहला अध्याय का 13वीं वचन, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा जो है, பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். पवित्र आत्मा की छाप लगाया हुआ है। ஆமென் आमीन। நம்ம விசுவாசிகள் ஆன போதே जब हम विश्वासी बन गए उसी समय में ஆவியானவர் நம்மளுக்கு வந்து ஒரு முத்திரை போட்டார். पवित्र आत्मा हमारे ऊपर एक छाप लगा दिया। இந்த மகன் என்னுடையவர், ये बेटा बेटी मेरा है, என்னுடைய மனவாட்டி, ये मेरा ब्राइड है, நான் தெரிந்து கொண்டவன், मैंने इसे चुन लिया है, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவன், यीशु मसीह के लहू से धुलाया गया है, எனக்கென்று வாழ்பவர், ये मेरे लिए जिएगा, பிரித்தெடுக்கப்பட்டவள், मेरे लिए अलग किया हुआ வேறு लोग பிடிக்கப்பட்டவள், है, ये अलग किया हुआ है। ஆமென் आमीन। முத்திரை போட்டார். छाप लगा दी। எனக்கு என்னுடைய சொந்தம், என்னுடைய ஆஸ்தி, ये என்னுடைய मेरा சொத்து, संपत्ति है, मेरा है, ये मेरे लिए है। ஆமென் आमीन। எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? कितनी बड़ी आशीष है। அவர் முத்திரை போட்டார். उन्होंने छाप लगा दी। அந்த முத்திரை ஒரு நாள் உடைச்சிராதீங்க. उस छाप को कभी आप तोड़े ना, அந்த பிராமிஸ் வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் उस மீறிராதீங்க. प्रतिज्ञा को कभी आप तोड़कर ना जाएं। நிச்சயமா ஒரு நாள் அவர் வந்து நம்மளை கூட்டி செல்ல போகிறார். जरूर एक दिन वो आएंगे, हमें अपने संग ले चलेंगे। முத்திரை போடப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். हम छाप लगाए हुए लोग हैं। ஹalleluya. हालेलूया। அடுத்ததாக வாசிக்கும்போது आगे हम देखते हैं யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல यूहन्ना रचित सुसमाचार 15वें अध्याय में 26வது வசனத்தை வாசிக்கும்போது 26वीं आयत में அவர் என்ன வசனம் சொல்லுகிறது என்றால், यहाँ पर लिखा है, சத்திய ஆவியான தேற்றவாளன், जो सब वो सहायक आएगा तो। ஆமென் आमीन। அவர் தேற்றவாளனாய் இருக்கிறார். वो हमारा सहायक है। अनेகர் மனம் உடைந்திருக்கலாம், कई लोग आप दिल तोड़े गए ऐसे दुख में रहते होंगे, மனதுல பல காயங்களோடு இருக்கலாம், आप दिल में कई घावों के संग रहते होंगे, புரியாத பல வேதனையோடு போயிருக்கலாம். आप नहीं समझ पा रहे हैं, ऐसे परेशानियों के बीच में गुजरते होंगे, உங்களை விசாரிக்க யாரும் இல்லையா? आपको पूछताछ करने के लिए कोई नहीं है क्या? ஆவியானவர் இருக்கிறார். पवित्र आत्मा आपके अंदर है, அவர் உங்களை தேற்றுகிறார், वो आपको तसल्ली देंगे, உங்களை ஆதரிக்கிறார், वो आपका सहायक है, உங்களை நடத்துகிறவர், वो आपका अगुवाई करेंगे। ஆமென் आमीन। கண்ணீரை துடைக்கிறவர், आपके आंसुओं को पोंछ डालेंगे, உங்களுக்கு அன்போடு பேசுகிறவர், प्यार से आपसे बातें करेंगे। அவர் நாமம் தேற்றவாளனாய் उनका இருக்கிறார். नाम है सहायक है। हालेलूया 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 हालेलूया. हालेलूया। ஆதியாகமம் 1 அதிகாரத்துல उत्पत्ति पहला अध्याय में வாசிக்கிறோம். 2வது வசனத்தை வாசிக்கும்போது दूसरा आयत में हम पढ़ सकते हैं, அங்க பூமியானது எப்படி இருந்தது? वहां पर पृथ्वी कैसा थी? ஒழுங்கின்மை, बड़ौल, வெறுமை, सुनसान, இருள். अंधियारा। இது யாருமே விருப்பம் இல்லாத ஒரு இடம். ये कोई पसंद नहीं करेंगे ऐसी जगह, யாரும் அங்க வர மாட்டாங்க. कोई आ भी नहीं सकते। ஆனா அங்க யார் அசைவாடி கொண்டிருந்தா? लेकिन वहां पर कौन था? ஆவியானவர் அசைவாடி पवित्र கொண்டிருந்தார். आत्मा मंडरा रहे थे। எங்கு ஒழுங்கின்மை இருந்துச்சோ, जहां पर सुनसान था, बड़ौल था, எங்கு இருள் இருந்துச்சோ, जहां अंधकारा था, எங்கு எம்டி இருந்துச்சோ, जहां पर बिल्कुल एम्प्टीनेस था, அங்க ஆவியானவர் அசைவாடினார். उसी जगह में पवित्र आत्मा ने मंडलाया। அதோட ரிசல்ட் என்ன? उसका रिजल्ट क्या है? அடுத்த வசனத்துல அங்க வெளிச்சம் உண்டாகுதா. आगे वचन में हम देखते हैं वहां पर रोशनी उदय हुआ है। ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கலாங்க. शायद आपकी पारिवारिक परिस्थिति इस तरह हो सकता है, வெறுமையில இருக்கிறேன், आप बिल्कुल कह सकते हैं मैं तो बिल्कुल खाली हूँ, ஆர்டரே இல்லாம இருக்கிறேன், मेरे अंदर कोई भी डिसिप्लिन नहीं है, எம்டில இருக்கிறேன், हम बड़ौल है, सुनसान है, இருள்ல இருக்கிறேன். अंधकार है। பேதுரு ஒரு நாள் சிறைச்சாலையில இருக்கிறார். पतरस एक दिन बंदूक में था, இருள் சூழ்ந்த நேரம், अंधकार से भरा हुआ समय, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. सारे लोग सो रहे थे, திடீர்னு சிறைச்சாலையில ஒரு வெளிச்சம் வந்தது. अचानक उस बंदूक में एक रोशनी उदय हुआ है, அவருடைய கட்டுகள் எல்லாம் உடைந்தது, उनके सारे बंधन तोड़े गए, இரும்பு தாழ்பால்கள் எல்லாம் முறிந்தது, सारे वो दरवाजा खुल गए, எல்லா காவல்களை கடந்து போய் கொண்டிருக்கிறார். उन सारे चौकीदार को पार कर उन्होंने निकल आया। ஆமென். आमीन। இருளில் வெளிச்சம் உதிக்கிறது. अंधकार के बीच में एक उदय रोशनी उदय होती है। இந்த பூமியுடைய இருளையே என் தேவன் மாற்றி விட்டாருங்க. इस पृथ्वी की अंधकार को ही मेरा प्रभु बदल डाला है। அப்ப என்னுடைய இருளையும் குடும்பத்தில் இருக்கிற இருளையும் கர்த்தர் மாற்ற முடியுமா? நிச்சயமா ஆவியானவரால கூடுங்க. तो मेरे घर के मेरे जीवन के अंधकार को प्रभु बदल सकेंगे क्या? जरूर वो करेंगे। ஆவியானவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. पवित्र आत्मा से ऐसा कोई भी कार्य नहीं है जो असंभव है। ஆமென். आमीन। 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்துல दूसरा कोरिन्थियों की उसका 3रा अध्याय में 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 17वीं आयत को 2 पढ़ेंगे। கொரிந்தியர் 3:17ல दूसरा कोरिन्थियों
3 अध्याय का 17वीं आयत। கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. जहाँ परमेश्वर की आत्मा है वहाँ स्वतंत्रता है। விடுதலை கொடுக்கிறவர் ஆவியானவராய் இருக்கிறார். स्वतंत्रता देने वाले आत्मा। अनेक நம்ம சபையில இருக்காங்க. कई लोग हमारे कलीसिया में होते हैं। பீடி சிகரெட் சாராயத்துல எத்தனையோ பல வருஷம் ஊறினவர்கள். ऐसे कई लोग थे जो बीड़ी सिगरेट के आधीन में गुलामीपन में रहते थे कई सालों से। அவங்களுக்கு எந்த விடுதலையுமே கிடைக்கல. उनके लिए कहीं पर भी कोई छुटकारा नहीं मिला। மெடிசன் எடுத்தாங்க முடியல. दवा उन्होंने खाई लेकिन कोई परवाह नहीं हुआ। கவுன்சிலிங் போனாங்க முடியல. काउंसलिंग गए तब भी कुछ छुटकारा नहीं मिली। உறவினர்கள் फ्रेंड्स சொன்னாங்க முடியல. अपने उनके दोस्त रिश्तेदार सब ने कुछ कुछ कहा लेकिन किसी से भी कहीं से भी उनको कुछ मदद नहीं मिली। ஆனா ஆவியானவர் தொட்டார். लेकिन जब पवित्र आत्मा उन्हें छुआ तो பூரண விடுதலை கிடைச்சது. परिपूर्णता से उनको छुटकारा मिली है। ஆமென். आमीन। கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ जहाँ पवित्र आत्मा है परमेश्वर का அங்கு விடுதலை உண்டு. वहाँ छुटकारा है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தருவாராக. आपके परिवार में प्रभु इस तरह एक छुटकारा को दे सकें। ஒருவேளை உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட பாவத்திலையும் சாபத்திலையும் வெளியே வர முடியாத ஒரு கட்டில இருக்கலாம். शायद आप अपने परिवार में इस तरह बाहर नहीं आ पाते हैं। एक गुलामी में, एक पाप की बंधन में, एक पाप की आधीन में आप रहते होंगे। क्यों இப்பொழுது ना हो? ஆவியானவர் கடந்து வந்து इसी वक्त पवित्र आत्मा आपके बीच में उतर आ जाए। அந்த கட்டுகளை उस உடைக்கிறார். सारे बंधन को तोड़े। அந்த பழக்க வழக்கங்களை உடைக்கிறார். उस सारी बुरी आदतों को तोड़े। சாபத்தை உடைக்கிறார். श्राप को तोड़े। தலைமுறை தலைமுறையாய் வந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தரப்போகிறார். आपकी वंश वंश पीढ़ी पीढ़ी से होते हुए आ रहे हैं हर एक श्रापों से, हर एक बातों से प्रभु आपको इसी वक्त आपको छुटकारा दे। கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ जहाँ पवित्र आत्मा है அங்கு விடுதலை உண்டு. वहाँ छुटकारा है, स्वतंत्रता है। கடைசியாக எடுத்து வாசிப்போம். अंतिम एक वचन को हम पढ़ेंगे। ஏசாயா 61வது அதிகாரம் यशायाह नबी 61 की ओर हम पलटे। 1வது வசனம் 2 3வது வசனத்தை पहला வாசிப்போம். दूसरा तीसरा आयत को हम पढ़ेंगे। கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறவும். प्रभु यहोवा का आत्मा मुझ पर है क्योंकि यहोवा ने सुसमाचार सुनाने के लिए मेरा अभिषेक किया और मुझे इसलिए भेजा है कि खेदित मन के लोगों को शांति दूं, कि बंदियों के लिए स्वतंत्रता का और कैदियों के लिए छुटकारे का प्रचार करूं। கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், कि यहोवा के प्रसन्न रहने वाले हर वर्ष का और हमारे परमेश्वर के पलटा लेने का दिन का प्रचार करूं, कि सब विलाप करने वालों को शांति दूं। சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். और सिय्योन के विलाप करने वालों के सिर पर की राख दूर करके सुंदर पगड़ी बांध दो, कि उनका विलाप दूर करके हर्ष का तेल लगावो और उनकी उदासी हटाकर यश का ओढ़ना ओढ़ावो। ஆமென். आमीन। எவ்வளவு நிறைய ஊழியங்கள் இங்க இருக்கு பாருங்க. यहाँ पर देखिएगा कितनी सारे सेवकाइयां हैं। இந்த ஊழியங்களை எப்படி செய்ய முடியும்? इसे कैसा कर सकते हैं? எப்படி தொடங்குது வசனம்? वचन कैसे शुरू होती है? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். प्रभु यहोवा का आत्मा मुझ पर है। ஹalleluya. हालेलुया। இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா जब पवित्र आत्मा मुझ पर है तो இப்படிப்பட்ட ஊழியங்களை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ऐसे सेवकाई को करने के लिए प्रभु मुझे मदद करेंगे। யாராவது ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு gift எடுத்து வருவாங்க. अगर मानिएगा कोई व्यक्ति कोई गेस्ट हमारे घर पर आते हैं वो जरूर कुछ तोहफा लेकर आते हैं। ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது जब पवित्र आत्मा मुझ पर आएंगे तो வெறுமையாய் வர மாட்டார். वो खाली नहीं आते हैं, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் எடுத்து வருவார். हर एक आशीष को हमारे जीवन में लेकर आते हैं, வரங்களையும் தருவார். अपने वरदानों को भी देते हैं, அவருடைய ஊழியத்தையும் நம் மூலமாய் நிறைவேற்றுவார். अपनी सेवकाई को भी हमारे द्वारा पूरा करेंगे। எது இருக்குதோ இல்லையோ कुछ भी है या नहीं है ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. पवित्र आत्मा को पाए। இந்த உபத்திரத்தின் நாட்கள்ல வந்திருக்கிறோம். इस उपद्रव के समय पर हम आ चुके हैं। நாட்களும் காரியங்களும் மனிதர்களும் எல்லாம் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கிறது. समय काल और मनुष्य सब कुछ को थोड़ी अलग तरीका से हो रही है। நம்ம யார் ஆளுகை செய்கிறார்கள்? हमें कौन राज्य करते हैं? ஆவியானவரா? पवित्र आत्मा है क्या? நீங்கள் விசுவாசிகளான போது जब आप विश्वास करते समय பரிசுத்தாவியை பெற்றீர்களா? क्या तुम पवित्र आत्मा को पाए? பெற்றுக்கொள்ளுங்க. आप पवित्र आत्मा को पाइएगा, ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். क्योंकि पवित्र आत्मा ही आपको सारे सत्य पर आपको अगुवाई करेंगे, நீதியின் பாதையில் நடத்துவார். धार्मिकता की रास्ते पर अगुवाई करेंगे। ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். पवित्र आत्मा मुझ पर है। ஆமென். आमीन। ஜெபம் பண்ணுவோமா? हम प्रार्थना करें क्या? ஆவியோட கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் पवित्र பண்ணுவோம். आत्मा के हाथों में समर्पित कर प्रार्थना करें।
ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். हे पवित्र आत्मा, हम सबको खुदावन, हम हर एक को तेरे पवित्र हाथों में समर्पित करते हैं, दीन करते हैं राजा. ஆவியானவரே உம்முடைய ஒத்தாசை இல்லாம எங்க வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி. हे पवित्र आत्मा, आपकी मदद बिना हम कुछ भी अपने जीवन में नहीं कर सकते हैं. நீங்க ஒருத்தர் தான் எங்களுக்கு பலன் தருகிறவர். आप ही एक है जो हमारे बल देने वाला. நீங்க ஒருத்தர் தான் எங்களுக்கு தேற்றவாளனா இருக்கிறீங்க. आप ही हमारा सहायक हैं, விடுதலை தருகிறவர், छुटकारा देने वाला, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர், हमारे बीच में मंडलाने वाला, எங்களை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுகிறீங்க. हमें परमेश्वर का भवन बना लिया. கேட்டுக்கொண்டு அருமையான ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். इस वचन को सुनने वाले हर एक के लिए प्रभु जी हम तेरा धन्यवाद करते हैं. வசனத்தை கேட்டுக்கும் போதே ஆவியானவரை நிரப்பினீங்களே, वचन सुनते सुनते ही खुदावन अपने पवित्र आत्मा से लोगों को भरा है. இதே நேரத்திலையும் इसी समय में भी வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் इस वचन को सुनने वाले हर एक के अंदर ஆவியானவர் நீரோட पवित्र நிரப்புங்க. आत्मा पुत्र आए, அவருடைய சிந்தையை நிரப்புங்க, हमारे इस योजनाओं को भर जाए, இருதயங்களை நிரப்புங்க. हमारे दिलों को भरे, எங்கள் சரீரத்தை ஆவியானவருடைய அபிஷேகம் வரட்டும் ஐயா. हमारे इस देह के अंदर पवित्र आत्मा तेरे अभिषेक से होने पाए. எங்க குடும்பத்துல, हमारे परिवार எங்க में, கணவன், எங்க மனைவி, எங்க பிள்ளைகளோட லைஃப்ல, पति पत्नी बच्चों के जीवन में, எங்களுடைய ஊழியத்துல, हमारी सेवकाई எங்களுடைய में, சபையில, कलिसिया में, எங்கள் தேசத்துல देश में ஆவியானவர் நீர் ஊற்றப்படுவாரா. पवित्र आत्मा आप उंडेला जाए. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலையை நாங்கள் जहाँ பார்க்கிறோம். पवित्र आत्मा है वहाँ स्वतंत्रता है. ஆமென். ஆமென். என்கிட்ட என்ன கிடைக்குதோ என்ன கிடைக்கலையோ பரவாயில்ல சுவாமி. हमारे लिए कुछ मिले या ना भी मिले, ஆவியானவரை மாத்திரம் பெற்றுக்கொண்டு हम पवित्र आत्मा को ही पाए. ஆவியானவரே சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை पवित्र தாருங்க. आत्मा के ऊपर निर्भर होने का एक जीवन हम जीने पाए. ஆமென். ஆமென். ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். हर एक को हम प्रभु यीशु के नाम से हम आशीषित करते हैं. பலப்படுத்துங்க. बल दीजिए. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें. Thank you, praise the Lord. पवित्रात्मा मंडरता, आत्मा मंडरता, पवित्रात्मा